with Ravi. Talk with Ravi. யுகம் வானொலி யுகம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறோம். அதாவது நாம் பெருமையாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கனடாவில் வாழ்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டாலும் எப்படி வாழ்கிறோம் என்பதில் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நாமும் நம்முடைய சந்ததியினரும் வாழ வேண்டும் என்றால் அதற்கேற்ப நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும். அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் அண்மையிலே அனைத்து தமிழர்களாக ஒன்று திரண்டு ஒரு அருமையான திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதாவது தமிழர் மையம். இந்த அமைப்புக்காக பல வகையிலும் முயற்சித்து கொண்டிருந்தாலும் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் தன்னை முழுமையாக இதற்கு அர்ப்பணித்து தன்னுடைய பணியை முழுமையாக செய்து வருகின்ற அருமை சகோதரர் அன்பு நண்பர் சாந்தா பஞ்சலிங்கம் என்று கலியத்திலே எங்களுடன் அமர்ந்திருக்கின்றார். இனிய மாலை வணக்கம் சாந்தா. உங்களுக்கு இனிய மாலை வணக்கம் ரவி அண்ணா. நல்லது. முதலிலே இந்த தமிழ் சமூக மையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எண்ணம் எப்படி உருவாயிட்டு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? முதலில் ரொம்ப நன்றி யுகம் டிவி, யுகம் வானொலி நேயர்களுக்கும், ரவி அண்ணாக்கு, ரூபி அண்ணா, இங்கே வேலை செய்கிற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இடம் மிக சிறப்பாக இருக்கின்றது. ரொம்ப நன்றி. எனிவே முதல் வந்துக்கிறீங்க? இல்லை நாங்கள் ஓப்பனிங்கே வந்து நாங்கள் என்ன நீங்கள் கவனிக்க இல்லை, பட் இட்ஸ் ஓகே. எனிவே பார்ட் ஆஃப் த லைவ் அண்ணா. எனிவே தமிழ் சமூக மையம் என்பது வந்து ஒரு கட்டிடம் இல்லை, 10-11 சேரக்கூடிய ஒரு கட்டிடம் இல்லை. இது வந்து ஒரு என்னென்று சொல்ல, இது வந்து ஒரு வாழ்வின் தமிழர்கள் கனடாவில் வாழ்ந்ததுக்கான அடையாளம் நிச்சயமாக அடையாளம். ஸோ நாங்கள் கனடாவிலே என்னத்தை விட்டுட்டு போகிறோம்ன்றது, இப்போ நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் 40 வருஷமாக கனடாவில் இருக்கிறோம். 40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் சந்தோஷம். நாங்கள் கனடாவில் என்னத்தை விட்டுட்டு போகிறோம்? இந்த வருங்கால சந்ததிக்கு நாங்கள் அந்த பிள்ளைகள் நாளைக்கு என் அப்பா கனடாவில் வாழ்ந்தார், என் அம்மா கனடாவில் வாழ்ந்தார், அல்லது என் தாத்தா கனடாவில் வாழ்ந்தார், எங்களுக்காக அவர் என்னத்தை விட்டுட்டு போயிருக்கார். இங்கே உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து ஜூஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஆர்மேனியன் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் அந்த பெரிய சைனீஸ் எல்லாம் அது ரொம்ப பெருசு. ஸோ நோமலான ஜமைக்கன் கம்யூனிட்டியாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு சமூக மையம் இங்கே இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கான சமூக மையம் இன்று வரை இல்லை. ஸோ நாங்கள் அந்த வகையில் நாங்கள் பெரிய துர்ப்பாக்கியம் 40 வருஷம் கனடாவில் இருந்து ஏன் எங்களால் ஒரு தமிழ் சமூக மையம் கட்ட முடியாது? எங்களோட சொந்த காசுலேயே கட்ட முடியும். நாங்கள் 84ஆம் ஆண்டு இங்கே கனடாவுக்கு வரும்பொழுது ஒரு கோயில் இல்லை, ஒரு தமிழ் கடை இல்லை, ஒரு மூவி தியேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்து நாங்கள்லாம் இங்கே வந்து இதை பெருக்கிய வசதிகளை செய்து கொடுத்து இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக வாழ்ந்திருக்கிறோம்னு சொல்லி எவ்வளோ வசதியாக இருக்கின்றோம். $40 வந்தவர்கள் எல்லாம் வந்து நானே இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த நாட்டுக்கு வரைக்கும் $40 வந்தேன். இன்றைக்கு சரியோ பிள்ளையோ ஏதோ இருக்கின்றது, சொல்லக்கூடாது என்று இருக்கின்றது. ஸோ அப்போ நாங்கள் இந்த நாடுகளுக்கு எவ்வளோ செய்திருக்கு, நாங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போவோம். அந்த வகையில் தமிழ் சமூக மையம் 2018ஆம் ஆண்டு ஜோன் டோரி மேயராக வந்த டைம் அவரே ஒரு ஸ்டேஜில் சொன்னார், நான் மேஜராக வந்தால் தமிழாக்களுக்கு ஒரு சமூக மையம் அமைப்பதற்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அதை நாங்கள் இறுக்கி பிடிச்சிட்டோம். அதை கட் பண்ணிட்டோம். ஸோ 2019ஆம் ஆண்டு அவர் மேஜராக வந்துட்டார், 18-19 வந்துட்டார். ஸோ வந்த மட்டும் ஓகே எங்களுக்கு தமிழ் சமூக மையம் வேணும் சொல்லி நாங்கள் அதை கேட்ட மட்டும் அவர் சொன்னார், சொன்னால் ஓகே நீங்கள் உங்களுக்குள்ளே 2-3 தெரிந்தான பொலிட்டிஷியன் அப்படி காப்பி உண்டு, உங்களுக்கே 2-3 பேர் கம்யூனிட்டி இருக்குது, அவையும் வந்து கேட்கணும், நீங்களும் கேட்கணும், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாருங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். நல்ல விஷயம். அப்போ நாங்கள் 2019ஆம் ஆண்டு பல பெரியவர்களின் அனுதாபிகளின் இந்த ஆக்கப்பூர்வமான முயற்சியால் எல்லாருமே சேர்ந்து இந்த பேர் சொல்லக்கூடிய 2-3 பெரிய ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து அவர்கிட்ட போய் ஓகே நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்துட்டு எங்களுக்கு ஒரு சமூக மையம் தாங்க கட்டணும்னு சொல்லி அவர் பின்ன ஓகே என்றெல்லாம் சொல்லி உங்களுக்காக நான் ஒரு 311 ஸ்ட்ரெயின் ரோட்டில் ஒரு இடத்தை உங்களுக்காக ஒதுக்கி தருகிறேன் ஸோ என்று சொல்லி எங்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தார். ஸோ அதுதான் எங்களுக்கு ஆரம்ப ஒரு புள்ளி என்றது அந்த அவர் செய்த ஒரு புள்ளி. அதன் பின்பு எங்களோட உங்களுக்கு தெரியும் மத்திய அரசில் மாகாண அரசில் பேர் சொல்லக்கூடிய 2 பெரிய எம்பிபி இருக்கிறோம்.
அது மாதிரி மாகாணத்திலையும் இருக்கிறார், எல்லோரும் எங்களுடைய இதில் இருக்கிறார்கள். ஸோ அவர்களின் பெரும் முயற்சியால் ஒவ்வொரு அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் நிதிகளை கோரி, அதாவது $26.3 மில்லியன் நீங்கள் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டுவதாக இருந்தால் நாங்கள் அதை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். ஸோ அதன் பின்பு நாங்கள் வந்து ஓகே அதை கட்டுவோம் என்று சொல்லி சொன்னால் அதை கட்டுவதற்கு அந்த நேரம் வந்து 39 மில்லியனுடன் தமிழ் சமூக மையம் கட்டி முடிக்கலாம் என்று சொல்லி ஆர்வத்துடன் இருந்தோம். எஸ்டிமேட் ஃபுல்லாக கட்டி முடிக்க வரும் என்று சொல்லி. ஆனால் பிறகு கோவிட் வந்து எல்லாம் வருத்தத்தில் போட்டு காசுகள் பிரச்சனை, எல்லா வேலைகள் பிரச்சனைன்னு சொல்லி எங்களால் அதை முன்னெடுத்து செல்ல முடியலை. அது அப்படியே இழுத்து 2023 வரையும் வந்துட்டுது. ஸோ 2023க்கு பிறகு நாங்கள் அதை கட்டுவதற்கு பலத்த வேறு திட்டங்களை ஆரம்பித்தோம். அதாவது வந்து அதுக்கான ஃபண்ட் ரைசிங்கு யாரை இதில் போட்டால் காசு சேர்க்க முடியும், யாரை இதில் கொண்டு வந்தால் இந்த ஜாப் எல்லாம் அதை கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் இப்படி எழுத முடியும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு வேலையாக செய்து 2024ஆம் ஆண்டு அதற்கான படிக்கல் எல்லாம் போட்டு நாங்கள் காசு ஃபண்ட் ரைசிங்கை தொடங்கினோம். ஸோ அப்பொழுது நாங்கள் இந்த எஸ்டிமேட் எடுக்கும் பொழுது அது 64 மில்லியனாக போய்விட்டது. ஸோ 40 மில்லியனில் இருந்தது 64 மில்லியனுக்கு போயிட்டது. ஸோ அதோட வந்து அது போனதுன்னு சொல்லி சொன்னால் அதோட வந்து அவர்களும் சொல்லிவிட்டார்கள், கவர்மெண்ட்டும் சொல்லிவிட்டது 2027ஆம் ஆண்டுகளில் நீங்கள் இந்த கம்யூனிட்டி சென்டர் கட்ட இல்லை என்று சொன்னால் அந்த 28.3 மில்லியனை நீங்கள் பாவிக்க முடியாது. இந்த லேண்ட் வந்து 4.5 ஏக்கர், அதாவது 25 மில்லியன் பெறுமதியான ஜோன் டோர் அந்த லேண்டையும் நீங்கள் பாவிக்க முடியாது. ஸோ 2028ஆம் ஆண்டு இன்னொரு கம்யூனிட்டிக்கு அது போயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம், நீங்கள் இதை கட்டியே முடிக்கணும்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் கட்டி முடிப்பதற்கு 40 மில்லியன், 66 மில்லியன் எங்கே, 28 மில்லியன் எங்கே. ஸோ நாங்கள் அப்போ யோசித்தோம், ஓகே இதை வந்து 2ஆக பிரிப்போம். பகுதி 1 பகுதி 2ஆக பிரித்து முதல் பகுதியில் வந்து 75% கம்யூனிட்டி சென்டர் கட்டுவோம். பகுதி 2க்கு போகும்பொழுது மிச்சம் 25% அங்கே கட்டுவோம் என்று சொல்லி 2ஆக பிரித்து முதலாவது பகுதியை கட்டுவதற்கு எங்களுக்கு 40 மில்லியன் வேணும். ஸோ அப்போ எங்கள்கிட்ட வந்து இன்னொரு 15 மில்லியனை நாங்கள் திரட்டுவதற்காக கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது வந்து எங்களிடம் வந்து ஒரு 7-8 மில்லியன் அளவுக்கு நாங்கள் எடுத்து விட்டோம். ஸோ இன்னும் ஒரு 5 மில்லியன் ஜனவரி 31ஆம் தேதிகளில் நாங்கள் எடுத்து அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஓகே எங்களிடம் 15 மில்லியன் இருக்கின்றது, நாங்கள் கட்ட தயார் என்று சொல்லி. இன்னும் 5 மில்லியன் தேவை. இன்னும் 5 மில்லியன் ஜனவரி 31ஆம் தேதிகளில் 7 மில்லியன் தேவை. 7 மில்லியன் தான், 8 மில்லியன் தான் இருக்கின்றது. ஸோ இன்னும் ஒரு 7.5 மில்லியன் ஜனவரி 31ஆம் தேதிகளில் நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். காசாக காட்ட வேண்டும் என்று இல்லை. அதாவது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட பேர் நான் சொல்வார், கணபதி ரவீந்திரன் ஒரு 100,000 தருவார் என்று சொல்லி ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று தேவை, ஒரு உத்தரவாதம் தேவை. அந்த உத்தரவாதத்தை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த காசை நீங்கள் எப்போ கொடுக்கலாம் என்று சொன்னால் 2, 3, 4 வருடங்களுக்கு கட்ட ஒவ்வொரு வருடமும் அதை பிரித்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரே கொடுக்க தேவையில்லை. ஸோ கட்டி முடிஞ்ச அப்புறம் கூட நீங்கள் கொடுக்கலாம் காசை. இடையில கொடுக்க மன்னிக்க வேண்டும். ஒருவர் 10,000 ரூபா தருவதாக சொல்லியிருக்காங்க. 2,500, 2,500, 5,000 அடுத்த 4 வருஷத்துல அழகாக கட்டி முடிச்சிடும். ஸோ அதுதான் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் இன்னொன்று மறந்து விட்டீங்க. அவர் அந்த 2,500 தரும் பொழுது அவரது வருமானத்துக்கு ஏற்ப அவர் வந்து உங்களுக்கு தரப்போது 60% மட்டும்தான். 40%, உதாரணத்துக்கு ஒரு 10,000 தருவதாக இருந்தால் அவருக்கு வந்து அவர் இந்த வருமானத்துக்கு ஏற்ப $6,000 மட்டும்தான் எங்களுக்கு தருகிறார். கவர்மெண்ட் $4,000 திரும்ப ரீபேட் பண்ணுது, டேக்ஸ் ரிசீட். ஸோ அப்போ வந்து கட்டாயம் சில பேர் ஓவர் வருமானம் சொன்னால் அவர்களை வந்து பிஸ்னஸில் போட்டு எக்ஸ்பென்சிவாக காட்டுவார்கள். ஸோ பர்சனல் வருமானம் சொல்லி சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்குது தானே. ஸோ அப்போ அதில் வந்து ஒருத்தர் வந்து எங்களோட கணக்கின்படி ஒரு 40% ரீபேட் எடுக்கிறார்கள். அருமையாக தொடங்கள். ஸோ அதன்படி நாங்கள் இப்பொழுது பகுதி 1 கட்டுவதற்காக இன்னும் ஒரு 7-8 மில்லியன் எங்களுக்கு ஃப்ளக்ஸ் தேவை. அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனவரி 31ஆம் தேதிகளில் நாங்கள் இதை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்த இதுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போதைய நிலைமையில் நாங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே. அதாவது ஜியோம் வானொலியாக, எங்களுடைய முகநூல் வாயிலாக, எங்களுடைய டிக்டாக் வாயிலாக, டாக் வித் ரவி ஊடாக, சோஷியல் மீடியா ஊடாக இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள். சாந்தா பஞ்சலிங்கம் சொன்னதை போல 10,000 கொடுத்துட்டேனே கொடுக்கணும், நீங்கள் பதற தேவையில்லை. 4 தடவைகளில் நீங்கள் இதை செலுத்த முடியும். அது மட்டுமில்லை, அது உங்களுக்கு ரிஃபண்டாக கூட நீங்கள் 40% நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பார்க்க போல நீங்கள் ஒரு 6,000 ரூபா தான் நீங்கள் கட்ட வேண்டியது. இதை மனதில் கொண்டு எல்லாரும் இதை பற்றி இருக்கா யோசிக்கணும். பட் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் உடனே நினைச்சினேன், என்னென்று கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்டமாக. நாங்கள் பெருங்கையோட ஒரே ஒரு சூட்கேஸோட கைலாக்கு வந்தேன். இன்றைக்கு மாடி வீடு கோடி பணத்தோடு இருக்கிறோம் என்றால் எங்களை வாழ வைத்த
வளமான நாட்டுக்கு நாங்கள் இதாக செய்யணும், இல்லாட்டி நாங்கள் வாழ்ந்தது அர்த்தம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி கடனோட இன்னன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நாங்கள் இதை செய்யணும் என்றால் இதற்கு அருமையான ஒரு திட்டம், அருமையான ஒரு அமைப்பு தமிழர் சமூக மையம் இது நாங்கள் மனதில் கொள்ளணும். இரண்டாவது மற்றது இன்னும் ஒன்று அதில் இருக்குன்னு சொன்னால் இப்பொழுது டேக்ஸ் சீசன் வந்து விட்டது. நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்ட போகிறீர்கள். அப்போ உங்களோட அக்கௌண்டன் கணக்காளருடன் கதையுங்கள். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸை வந்து இங்கே கம்யூனிட்டி சென்டருக்கு கொடுத்தா அதில் வந்து ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கின்றது, ரிபேட் வருகின்றது, அதோட நீங்கள் கொடுத்த ஒரு நிம்மதி வருகின்றது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து காசை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் ரிசீட் உடனே தருகின்றோம். ஸோ அதை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். டிசம்பர் 31 அருமையான திட்டம். வரி செலுத்துறது தயாராக இருப்பவர் யோசிங்க. கொஞ்சம் எல்லோரும் வரி செலுத்த தான் இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் கடால் உழைக்கும் பொழுது எல்லோருக்கும் வரி செலுத்துகிறோம் தானே. கவர்மெண்ட் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரே இல்லை. அது கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி அது கட்டுவதற்கு முதல் நீங்களும் ஒரு பகுதியை தமிழ் சமூக மையத்தை கொடுத்தால் அதுதான் உங்களுக்கு பலன். அதுதான் உங்களுக்கு பலன். அருமையான திட்டம். இதை முதலில் முன்னின்று தொடங்கியவர்கள் யார்? இதென்ன ஆரம்பத்தில் வந்து இங்கே உள்ள 2-3 ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒவ்வொரு தரம் தனித்தனியாக கட்டணுமென்று ஆசைப்பட்டவர்கள். அதன்படி 2-3 ஆர்கனைசேஷன் போய் ஒன்றரை சந்திச்சு தான் இந்த திட்டத்தை எடுத்தது. அதன் பின்பு அந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கின்றது, ஆனால் அவர்களது பங்குகளும் அப்படியே இருக்கின்றது. ஆனால் இப்போ வந்து இது வந்து பப்ளிக்கு வந்து விட்டது. இப்போ தொடங்கில் இருந்த நிலைமை வேறு. அது 2-3 ஆர்கனைசேஷன் மட்டும்தான் அதில் இருந்து தொடங்கினது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கெனியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இதில் இருந்தது. ஸோ அப்போ அது வந்து இப்பொழுது வந்து இது வந்து இந்த வருஷத்தில் இருந்து வந்து பப்ளிக்கு வந்துடுது. இது வந்து இது கம்யூனிட்டி சென்டரை நடத்த போகிறார்கள்னு சொன்னால் இங்கே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற 158 பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் தான் இது இந்த பங்குதாரர்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்லாம் இங்கே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் 158 தமிழ் ஆர்கனைசேஷன் இருக்குது. பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, ஊர் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் 158 இருக்குது. ஸோ இப்போ வந்து அவர்கள் வந்து 45 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த 45 பேர் தான் இப்போ இருக்கிற மெம்பர்ஸ். ஸோ இது வந்து வேற வருஷம் அடுத்த வருஷத்தில் வந்து 148 பேரையும் கொண்டு வந்து அவர்கள் தான் இதுக்குள்ள வாக்குரிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் இதை வந்து ஆள போகின்றவர்கள். ஸோ இது வந்து பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமாம், அருமையான விஷயம். அடுத்ததாக இந்த தமிழ் சமூக மையத்துடைய நோக்கம் என்ன? அதாவது வந்து தமிழ் சமூக மையம் என்பது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சுமார் கட்டிடமோ அல்லது இங்கே உள்ள இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு ஆர்கனைசேஷனுக்கு எதிரான ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஊர் சங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை. இது வந்து ஒரு மையப்புள்ளி, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற இடம். எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு சிட்டி ஆஃப் டொரண்டோ, சிட்டி ஆஃப் ஒன்டாரியோ எல்லாத்தையும் கொண்டு பெரலில் ஒட்டுவாவில் வச்சுருக்க மாதிரி அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து தமிழ் சமூக மையம் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு தாய் ஆர்கனைசேஷனாக வர இருக்கின்றது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து எல்லா யூனிவர்சிட்டிகளும் இங்கே தனித்தனி யூனிவர்சிட்டிகள் ஃபங்க்ஷன் செய்தவை அன்றைக்கு நாங்கள் அவை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே யூனிவர்சிட்டியை ஒரு ஃபங்க்ஷன் செய்து இப்போ அவை தங்களுக்குள்ளே எல்லாம் உண்டாகிட்டோம் ஒரே மாதிரி. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் தாங்கள் காலா செய்தவை அன்றைக்கு 44 பள்ளிக்கூடத்தையும் கொண்டு வந்து நாங்கள் உண்டாக்கி ஒரே காலாவை செய்த உடனே இப்போ அவை தங்களுக்குள்ளேயே செய்து கொள்கிறோம். தங்களை இந்த ஃப்ரெண்டுக்கு வர அங்கே வராண்டு அவைக்குள்ளே ஒரு நெட்வொர்க்கை உண்டாக்கி இருக்கிறோம். இதுதான் அந்த சமூக மையம் செய்த வேலை. ஸோ எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறோம். ஸோ எல்லாற்ற குறையினரை உங்களுக்கே தெரியும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு சமூக மையங்களுக்கும். அதை வந்து அரசு ஆராய்ஞ்சு அவர்களை பிரச்சனைகளை தீர்த்து வச்சு அவர்களை உண்டாக்கி எல்லாத்தையும் செய்கிறது தான் தமிழ் சமூக மையம். ஸோ இது இந்த நோக்கங்கள் வந்து சொல்ல அளவு கணக்கு இல்லாத நோக்கங்கள் கணக்க இருக்கின்றது. குறிப்பிட்டு சொன்னால் ஒரு எல்லோரையும் ஒற்றுமையாக்கி எல்லோரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக திகழ பண்ணுறது தான் இந்த தமிழ் சமூக மையம். சரி, இதில் யாரெல்லாம் இணைந்து கொள்ள முடியும்? யாரும் இணைந்து கொள்ளலாம். தனிப்பட்ட மனிதன் இணைந்து கொள்ளலாம், ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இணைந்து கொள்ளலாம், எந்த இனமாக இருந்தாலும் யாரும் இணைந்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான ஒரு வரையறையும் இல்லை. அதாவது வந்து உலகெங்கும் வாழுகின்ற உலகெங்கும் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலும் ஒரு தமிழன் என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் சமூக மையத்தில் அவன் ஒரு மெம்பராக வர முடியும். மெம்பரான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் காசு கொடுத்து மெம்பர் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வர முடியும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ உதாரணத்துக்கு ஜெஃப்னா சென்டர் காலேஜ்ண்டா ஜெஃப்னா சென்டர் காலேஜில் 5000 பேர் இருப்பார்கள். 5000 பேரும் சேர்ந்து ஜெஃப்னா சென்டர் காலேஜுக்கு தான் ஒரு ஆர்கனைசேஷனாக வர முடியும். அவர்களுக்கு தான் ஒரு ஓட்டுரிமை இருக்கிறது. ஸோ ஒருத்தர் காசு எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கான ஒரு அதாவது அங்கத்துவம் இல்லை. ஸோ அதனால் யாரும் இதில் வந்து ஒரு இதாக வரலாம், ஒரு வாலண்டியராகவோ அல்லது ஒரு டொனேஷனாகவோ யாரும் பெற முடியும். அருமையான விஷயம். அடுத்ததாக
ஒரு கட்டிடம் கட்டி முடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் 24 மில்லியன் என்று தொடங்கி இன்றைக்கு 60 தாண்டி இன்னும் கூடிக்கொண்டு போவேன். பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ என்னத்தையோ தொட்டுடுது. அதில் உங்களுக்கு வரி சலுகைகள், வரி பிரச்சனை, வரி போர்களுக்குள்ளால தப்பி பிழைச்சி வாரது இன்னும் தொகை அதிகரித்து கொண்டு போகுது. கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம், எத்தனை மில்லியன் பணம் தேவைப்படும்? இல்லை நீங்கள் அப்போதே இந்த வந்தோடனே இந்த கேள்வியை கேட்டு நீங்கள். ஸோ உண்மையிலே அது இப்பத்தியான நிலைமையின்படி ஒரு அந்த சமூக மையத்தை நாங்கள் ஒரு கம்ப்ளீட் 100% சாட்டிஸ்ஃபைடாக அந்த சமூக மையத்தை கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு 68 மில்லியன் தேவை. ஸோ 68 மில்லியன் வேணும். சரி சாந்தா, இவ்வளவு தொகை கொடுத்து நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி அதனால நாங்கள் அடையக்கூடிய பயன் என்ன? நிச்சயமாக நல்ல கேள்வி. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு எஸ்டிசி சீனியர் தமிழ் முதியோர் இதுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அம்மா அப்பாக்கள் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் முதியோர்கள் அவர்கள் வந்து ஒரு இடத்தை எடுத்து அது ஒரு 1 ஹவருக்கு அதில் யோகா செய்து எல்லாம் செய்து போட்டு 1 ஹவர் முடிஞ்சோன்னா அவங்க சொல்லிட்டாங்களே உங்களை டைம் முடிஞ்சது அவ்வளோதான் உங்களோட டைம்னு சொல்லி. அவ்வளோ பேரும் அந்த 150 பேரும் அதில் வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படின்னு சொல்லுங்க. அப்போ இத்தனை மனத்தையெல்லாம் வீட்டு 2 மணிக்கிட்டு இந்த விண்டர் டைமில் ட்ராவலிங் எல்லாம் செய்து பிள்ளைகளை எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து இறக்கி இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல ஒரு வினாடி கனடிய அரசுக்கு நன்றி சொல்லணும். நீங்க பார்த்திருப்பீங்க, அதிகமான மூத்தவர்கள் வீல் சேர்லாம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அரசாங்கம் கொடுக்குறது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸோ அப்படியானவர்கள் எல்லாம் வந்து இப்படி நாங்கள் இவ்வளோ நாளைக்கு இன்னொரு கம்யூனிட்டியின் இடங்களை நாங்கள் மனத்தியான கணக்கு ரென் பண்ணி கொண்டு அதில் இருந்து நாங்கள் செய்ய முடியும். ஏன் எங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி சென்டர் இல்லை, எங்களுக்கான ஒரு 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 பொழுதுபோக்கு இடம் இல்லை, எங்களுக்கான ஒரு ஆடிட்டோரியம் இல்லை. அதாவது நாங்களும் இங்கே வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் சைனீஸோ ஆர்மேனியனோ மாக்கன் தியேட்டரோ இங்கே நாங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் சைனீஸ் சென்டரில் போய் பாருங்கள், 2 இயர்ஸுக்கு எந்த புக்கிங்கும் இல்லை, இப்போ இருந்து 2 இயர்ஸுக்கு இல்லை. ஆர்மேனியாவில் போய் பாருங்க, சரியான ரேட், சரியான ஹை ரேட். ஆனால் சில டேட்டெல்லாம் தருவிடும். மாக்கன் தியேட்டரில் சில ஆர்கனைசேஷனுக்கு தரவே மாட்டிட்டோம். ஸோ அப்போ எங்களுக்கு நான் ஆடிட்டோரியம் ஒன்று இல்லையே, ஏன் அப்போ நாங்கள் எங்களால் ஒரு ஆடிட்டோரியம் கட்ட முடியாது? இதற்கு சாந்தா நான் நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 21 ஆண்டுகளாக நாடக பெருவிழா நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அலைய வேணும், அங்கே போய் கட்டு அவர் இல்லைன்னு இங்கே ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு உள்ள ஒரு மையம் இருந்தால் எங்களை போன்றவர்கள் இன்னும் எத்தனையோ அமைப்புகள் வருடம் விழா செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எங்களுடைய என்ற அந்த உரிமையும் அந்த உறுத்தும் எங்களுக்கு இருக்கு. அருமையான ஒரு திட்டம். சரி, இந்த சமூக மையத்துக்கு இதுவரையில் பலர் பங்களித்திருக்கிறார்கள். எனக்கு தெரியக்கூடிய பலர் 50,000 1 லட்சம் எல்லாம் தந்திருக்கிறார்கள். இது சார்ந்து நீங்கள் ஏதாவது நிதி திரட்டுகின்ற வைபவங்கள் அல்லது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? இப்பொழுது வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது சமூக மையத்தை வழியால் கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது. ஆனால் இப்போது இங்கே உள்ள எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து தங்களோட விழாவுகளில் வந்து நீங்கள் வர வேணும், கட்டாயம் இந்த கம்யூனிட்டி சென்டர் பற்றி நீங்கள் சொல்ல வேணும் என்று சொல்லி உங்களுக்கு முன்னுதாரணம் தருகிறார்கள். ஸோ அந்த வகையில் அவர்களும் வந்து ஒரு சிறிய தொகைகளை எங்களுக்காக தருகிறார்கள். ஸோ அந்த வகையில் எல்லோருக்கும் அது தமிழ் சமூக மையம் தேவை என்றதை உணர்ந்து விட்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த ஒரு ஃபண்ட் ரைசிங் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை விட நார்மலாக வந்து இங்கே உங்களுக்கே தெரியும் பல தொழில் முதலாளிகள் இருக்கணும். ஸோ அவைக்கு எல்லாரும் வந்து அவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்று சொல்லி சொன்னால் அவைக்கு நாங்கள் போய் இருந்து நிலைமையை விளங்கப்படுத்தி ஏன் எங்களுக்கு தமிழ் சமூக மையம் தேவை என்று சொல்லி விளங்கப்படுத்தி அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதால் வருங்கால சந்ததிக்கு என்ன கிடைக்க போகுது என்று சொல்லி விளங்கப்படுத்துவதன் மூலம் அவர்கள் இந்த பங்களிப்பும் வந்து கொண்டிருக்கின்றது. ஒருபான சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல எங்களுக்கு டாக்டர் நினைவுக்கு வரக்கூடியவர் விஜயா ஜுவல்லர்ஸுடைய அதிபர் $51,000 உங்களுக்கு தந்திருக்கின்றனர். இன்னொரு அருமையான திட்டத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க, எனக்கு மிகவும் பிடித்தது. பள்ளிக்கூடங்களை ஒன்றிணைத்து அருமையான அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் சேர்ந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $500,000 மேலேயே பள்ளிக்கூடங்கள் மட்டும் தந்து அது சும்மா ஆரம்ப தான். ஆனால் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட $2 மில்லியன் செலவுக்கு பள்ளிக்கூடங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உண்டாகிட்டோம். எல்லா பள்ளிக்கூடங்களும் வந்து உண்டாகி எல்லாம் கம்யூனிட்டி சென்டர் தேவைன்னு நிற்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இவெண்ட்டுக்கு இவரை கூப்பிடுறார்கள், இவெண்ட்டுக்கு அவரை கூப்பிடுறார்கள், எல்லாரும் உண்டாகிட்டோம். அங்கே தான் தமிழ் சமூக மையம் முன்னுக்கு நிற்குது. ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டியை பாருங்க, முந்தி முரட்டுவா அது இதுன்னு சொல்லி புறமுருவா வச்ச யூனிவர்சிட்டி நாங்கள் இன்றைக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் உண்டாக்கி இருக்கிறோம். அது மாதிரி அக்கௌண்டிங், டாக்டர்ஸ், நார்மல் ஒரு ரியல் எஸ்டேட் பீப்புளை நாங்கள் எல்லாரும் உண்டாக்கி இருக்கிறோம். ஸோ இது வந்து சமூக மையம் வந்து இதுதான் சமூக மையத்தின் ஒரு வெற்றி என்று சொல்ல முடியும்.
பள்ளிக்கூடத்தை சேர்த்ததில் எந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு அதிக அளவு தந்திருக்கு? ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ், ஜெஃப்னா கிண்டர் காலேஜ் தான் இந்த டொப்பில் நிற்குது இப்போ. எவ்வளோ மில்லியன்? ஸோ அவர்கள் மில்லியன் சொல்ல முடியாது, பட் அவர்கள் இந்த ஆரம்ப நிதியாக வந்து 150,000 இடையில ஆரம்பமாக கொடுத்திருக்கிறார்கள். பட் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஆரம்ப நிதி தான். இப்போ உதாரணத்துக்கு எல்லோருக்கும் எல்லாத்தையும் விளங்க அவர்கள் சொல்லல வேண்டும், எடுத்த உடனே பெருசாக வர முடியாது தானே. அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடம் யூனிவர்சிட்டியால் எங்களுக்கு ஒரு 2 மில்லியன் அளவுக்கு சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது வந்து ரவி என்ன, இது வந்து நீங்கள் யோசிக்கணும், இது வந்து இந்த வருஷத்தோட அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் வந்து எல்லாரையும் சேர்க்க முடியாது, காசு விஷயம். ஸோ எல்லாருக்கும் விளங்கப்படுத்த வரும். நார்மலாக நாங்கள் ஒரு 2 அடி ஏறினா 4 அடி மற்ற பக்கத்தில் எடுத்து விடுறதுக்கு காசு கொடுக்குறமே இல்லையோ, அப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் ஏற அங்கே பெருசாக விழுந்துருவாங்க. திரும்ப நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து முதல்ல இருந்து போய் விளங்கப்படுத்தி சொல்லுவாங்க. ஒரு சைடில் சொல்லுவாங்க, இவங்க காசு எடுத்துக்கொண்டு ஓடிட்டாங்க, ஓட போகிறாங்க, இவங்களை நம்பி எப்படி கொடுக்குறது, இவங்க கட்டவே மாட்டாங்க. எல்லாருக்கும் நாங்கள் விளங்கப்படுத்த வரும். எல்லாருமே அந்த மதிலில் இருக்கிற மாதிரி தான் இருப்பிடும். இவங்க கட்டுவாங்களோ கட்ட மாட்டாங்களோ. அப்போ நாங்கள் அவைக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை, நீங்கள் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு போனீங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் உண்டை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் காசே தர வேண்டாம், தர்றமென்று மட்டும் சொல்லுங்க. கட்டினால் நான் தர்றேன், அதுக்கப்புறம் கட்டின அப்புறம் தாங்களேன். அப்போ நாங்கள் நம்பிக்கை கட்டலாம் இல்லை. அந்த உத்தரவாதத்தை நாங்கள் இப்போ போராடி கொண்டு இருக்கின்றோம். அதாவது சந்தேகப்படுறாங்களுக்கு வந்து நாங்கள் அவையும் இணைச்சி வச்சுக்கொண்டு, நீங்கள் சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்குது, நீங்கள் காசு தருவதாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து அந்த கட்டிடம் கட்டி முடிஞ்சு ஓப்பனிங் அன்னைக்கு மொமெண்ட்டாக கொண்டு வந்து தாருங்கள். அது அருமை. இன்னொரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீர்கள், இது கனடாவில் தான் அமைக்கப்படுகிறது என்றாலும் ஈழத்தமிழர்கள் இதில் பெரும் பங்களிக்கிறார் என்றபடியே உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற உறவுகள் நிச்சயமாக இதுக்கு உதவி செய்யலாம். அந்த வகையில் வேறு நாடுகளிலிருந்தும் பணம் பெறுது. இங்கிலாந்து லண்டனில் இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 6 பேர் வந்து $10,000 தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அது மாதிரி ஆஸ்திரேலியா, அது மாதிரி ஸ்ரீலங்காவில் இருந்து கூட எங்களுக்கு வந்து ஒரு ஆள் 2 பேர் பெரிய தொகையாக இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த பெரிய விஷயம், அது மாதிரி இந்த BH அப்துல் அமீரை பாருங்க. சில அன்றைக்கு அப்துல் அமீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போனாலும் இந்த தமிழ் சமூக மையம் கேடாவில் தேவைன்றதில் அவற்றை உரையில் பார்த்துருக்கிறேன் நான். ஆஸ்திரேலியாவிலும் சரி லண்டன்லையும் சரி அவற்றை உரையை பார்த்து எனக்கு 2 பேர் அடித்து அப்துல் அமீரின் உரை கேட்டுனாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் செய்கிறீங்கள், நாங்கள் உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி அப்படி வேறு நாடுகளில் இருந்து ஒன்று செய்திருக்கிறோம். அப்போ உலகெங்கும் வாழுகின்ற எல்லோருக்கும் இந்த தமிழ் சமூக மையம் ஒன்று தேவைன்னு சொல்லி ஒன்று இது தமிழ் சமூக மையம், இது வந்து முதலாவது சமூக மையம். இதே போல இன்னும் கரெக்டாக வர வேணும், பிரம்டல்ல வர வேணும், மிஸ்ஸாக்கள் வர எல்லாரும் வர வேணும். ஸோ அதனால இதோட வந்து இது இந்த சப்ஜெக்ட் முடிதல்னு நினைக்கக்கூடாது. சில பேர் சொல்லிடும், ஏன் நீங்கள் ஸ்காபரக்குள்ள கொண்டே கட்டுறீங்கள், அல்லது ஏன் இந்த ட்ராஃபிக்கான இடத்துல கொண்டே கட்டுறீங்கள். சமூக மையம் என்பது என்ன? ட்ராஃபிக்கான இடத்துல சமூகத்துக்கு சமூக மையம். ஸோ அதுக்கெல்லாம் நான் கட்ட வேணும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அதுக்கெல்லாம் சமூக மையம் கட்டினால் போக்குவரத்து எப்படி வரும், இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்லாமல் அலசி ஆராய்ஞ்சப்பறம் சமூக மையத்துக்கு இடத்தை தர முடியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் வந்து அதில் பார்க்க முடியாது. எங்களுக்கு தேவை நாளைக்கு இன்னொரு சமூக மையம் சேர்ந்தாலும் நாங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு தடவை எவ்வளோ காசு கொடுக்கலாம்னு ஒரு வரையறை இருக்கிறோம். ஐயா இல்லை, இது வந்து வரையறைன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதாவது வந்து நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வச்சிருந்தோம். நாங்கள் அதாவது வந்து கனடாவில் 4 லட்சம் பேர் இருக்கலாம் வச்சுக்கொள்வோம். ஸோ நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து குடும்பமாகவோ தனிநபராகவோ அல்லது ஆர்கனைசேஷனாகவோ அல்லது அவருடைய ஃப்ரெண்ட்ஸாகவோ சேர்ந்து ஒரு $10,000 ஒருத்தர் தருவதாக இருந்தால், அது 2,500 பேர் இந்த 10,000 தருவதாக இருந்ததுன்னு சொன்னால் 25 மில்லியன் வந்துடும் சொல்லித்தான் நாங்கள் வந்து ஆரம்பிச்சு நாங்கள். ஸோ அதன்படி தான் நாங்கள் இப்போவும் போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு $10,000 ஒரு கமிட்மெண்ட் தருவீங்களாக இருந்தால் $10,000 நீங்கள் 3, 4, 5 வருடங்களாக தரலாம். ஸோ டேக்ஸ் ரீட் 10,000 கொடுத்தால் $4,000 உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப, உங்கள் பர்சனல்னு சொன்னால் வருமானத்துக்கு ஏற்ப வரும். இல்லையோ நீங்கள் பிஸ்னஸில் உங்களோட எக்ஸ்பென்சிவில் போட்டு விடுவீர்கள். ஸோ அப்படி ஒரு 10,000 திட்டம் தான் எங்கள் திட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரையும் தாண்ட இல்லை. 2,500 பேருக்கு நாங்கள் தொடங்கி இன்னும் எங்கள் தமிழாக்கள்கிட்ட 500 பேரை தாண்ட இல்லைன்ற ஒரு மனவேதனை இருக்கின்றது. மன வருத்தம். 2,000 பேர் இருந்துமே ஏன் எங்களால் ஒரு 500 பேரை தாண்ட முடியலை என்று சொல்லி. ஸோ நாங்கள் இன்னும் 2-3 இந்த ஜனவரி 31 இடையில் இன்னும் ஒரு 2,000 பேரை ஒரு $10,000 தருவதற்கு அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்க வேணும். அதாவது காசு நீங்கள் ஆறலாக தாருங்கள், நீங்கள் தருவதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ போராடி கொண்டிருக்கின்றோம். அது கிடைக்குமாக இருந்தால் ஸோ நாங்கள் இந்த திட்டத்தை எடுத்து செல்ல முடியும். இல்லையோ நாங்கள்
பேசப்படக்கூடாது. திட்டம் காசு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் திட்டம் செய்கிறது கஷ்டம்னு சொல்லி அவ்வளோதான். ஸோ அப்போ நாங்கள் இதை வந்து இதுக்காக போராடி கொண்டிருக்கோம். இந்த $10,000 தருவத சில கேட்பாங்க, நாங்கள் $10,000 தந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி $10,000 தர்றதுன்றது வந்து நீங்கள் கடல் 40 வருஷம் இருந்ததுக்கு $10,000 வந்து நீங்கள் இத்தனை ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காசை கொடுக்குறீங்க, இவ்வளோ வெக்கேஷனுக்கு போகின்றீர்கள், இவ்வளவு தேவையில்லாமல் டிம்முட்டான் கோப்பியை வாங்கி குடிக்காமலே அந்த இத்தனை கோப்பியில் மாதத்தில் வீண காருக்கு இருக்கின்றது. ஸோ $10,000 நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா ஒரு 5 வருஷத்துக்கு 2,000 கொடுக்க முடியும். இல்லை, இது ஒரு பொதுவான அமைப்பு, பொதுவான மக்களுக்கான அமைப்பு. அதில் யாரையும் குறை சொல்லி எதை சொல்லவில்லை. ஆனால் சரி, எதை சொல்கிறேன், ஒரு திருமணம் சேர்றது முக்கியம்தான். பிள்ளைகளை திருமணத்தை பெருசாக சொன்னோம், அதில் குறை இருக்கக்கூடாது, அதில் ஒரு நாள். ஆனால் மேலதிகமாக ஆடம்பரமாக மில்லியன் கணக்கில் காசை செலவழித்து கல்யாணத்தை செய்கிறதுக்கு ஒரு 10,000 அந்த பிள்ளைன்ற பேரால் நீங்கள் கொடுத்தா, அது உங்களை பிள்ளை அந்த கல்யாணம் அந்த பிள்ளை பிறக்கக்குள்ள அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த காசுன்னு அந்த பெருமை உங்களுக்கு சந்ததியாக வாழும் இல்லையா? நான் சொல்ல தவறாக உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் இந்த நேரத்தில் அதை நாங்கள் எடுத்து காய்ச்சோம்னா சப்ஜெக்ட் மாறி போய்விடும். ஸோ அது வந்து அவர்களது ஆசைக்கு, அவர்களது சந்தோஷத்துக்கு, அவர்களும் எங்களை போல $30-40 வந்தவர்கள்லாம் இன்றைக்கு பில்லியனஸாக இருக்கணும். ஸோ அதாவே இந்த சந்தோஷம், அதில் நாங்கள் குறையே சொல்லக்கூடாது. ஸோ எங்களை கூப்பிட்டா நாங்கள் அங்கே போகிறது எங்களோட கடமை. ஸோ அதை வந்து நாங்கள் குறை சொல்ல முடியாது. அது இப்போ நார்மலாக அப்படியான ஆட்கள் தர்றது செலவோடு ஒரு 10,000 வைக்கலாம். அது நீங்கள் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து நார்மலாக இந்த கம்யூனிட்டி சென்டர் கூட காசு ஆக்கள் வந்து இந்த கூட இந்த கொஞ்சம் கீழ்மட்டத்தில் உள்ள ஆக்கள், அதாவது வந்து இந்த பர்ம கோடுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து $1 மில்லியன் உள்ள பேர், ஒருத்தர் 500,000 உள்ள பேர், ஒருத்தர் 100,000 உள்ள பேர். இந்த 100,000 உழைக்கிறவர் தான் இப்போ எங்களுக்கு கூட வந்து நானும் 10,000 தருவோம் எங்களுக்கு ஆசை காட்டி எங்களோட துணை போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து மெட்டாக்களை பிடிக்க வேணும். அந்த அதாவது $500,000 $1 மில்லியன் உழைக்கிறாக்களை பிடிக்க வேணும். அவர்களை பிடிப்பது வந்து சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் போக வேணும், இத்தனை அப்பமெண்ட் வைக்க வேணும், அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேணும். இனியிலேருந்து ஒரு கஷ்டமான நிலைமையெல்லாம் நாங்கள் அவரை பிடிக்க வேணும். ஆனால் அவர்களிடம் நாங்கள் சென்று கொண்டு தான் இருக்கின்றோம். நல்லது. இவ்வளவு நேரமும் இவ்வளவு வேலைப்பழங்களுக்கு மத்தியிலும் வேலை சிரமங்களுக்கு மத்தியிலும் இது ஒரு தேவை கருதி நிச்சயமாக இந்த செவ்வி தேவை என்றால் அனைத்து சோஷியல் மீடியாவோடாமல் இது மக்கள் மத்தியில் செல்ல போகிறது. இதை பார்த்து கொள்கிறவர்களுக்கும் மீண்டும் ஒரு உரிமையோடும் உறவோடும் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒவ்வொரு தமிழனும் பெருமையோடு தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை போல வார்த்தைகளால் சொன்னால் போதாது. நாங்கள் செய்கின்ற காரியத்தின் ஊடாக அதை நிலைநிறுத்தி கனியமலையிலே இந்த எங்களோடு முடிந்து விடாமல் எங்களுடைய எதிர்கால சந்தையும் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுத்திருக்கின்ற சந்தா பஞ்சலிங்கம் அவர்களே, உங்களுக்கும் உங்களை சார்ந்த குழுவினருக்கும் உளம் நிறைந்த மனமகிழ்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக ஊடகம் தான் இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஊடகம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் செய்ய முடியாது. அந்த வகையில் எங்களோட எல்லா ஊடகங்களும் பயணித்து கொண்டிருக்கின்றன. ஸோ ஊடகங்களுக்கு நாங்கள் கட்டாயம் நன்றி சொல்ல வேணும். ஸோ அந்த ஊடகங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் முடியும் வரையும் கூடிய அளவுக்கு இந்த விஷயங்களை வழியால் ஆக்களுக்கு தொகுத்து கொடுத்து, ஸோ இடங்களுக்கு தேவையான விஷயங்கள், தேவையான கம்யூனிட்டி சென்டர் இவெண்ட்டுகளில் வந்து அந்த படங்களை எடுத்து நிகழ்ச்சிகளை போட்டு இது ஏன் கம்யூனிட்டி சென்டர் தேவைன்னு சொல்ல வேணும். இந்த ஊடகம் நினச்சா ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டவும் முடியும், ஊடகம் நினச்சா கம்யூனிட்டி சென்டர் கட்டாமல் பண்ணவும் முடியும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் ஊடகம் எல்லாம் எங்களோட சேர்ந்து இப்போ பயணிக்கிற மாதிரி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எல்லா ஊடகக்காரரும் எங்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஊடகம் வந்து ஆரம்பத்தில் இருந்து என்னோடையும் எங்களோடையும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜியோம் வானொலி, ஜியோம் தொலைக்காட்சி, எங்களுடைய அனைத்து சோஷியல் மீடியாவோடாகவும் உறுதியாக இப்பொழுதும் சொல்கிறோம், உங்களுடைய முயற்சியில் எப்பொழுதும் நாங்கள் உங்களோட தோளோடு தோள் நிற்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வருகைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.